வயசு ஏற ஏற புத்தி மழுங்கி போயிடும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் நம்ம வீட்ல இன்னைக்கு நடந்திருக்கு. புத்தி மழுங்கி போய்தானே இப்படி ஒரு நாடகம் போட்டு எல்லாரையும் ஏமாத்தணுங்கிற எண்ணம் வந்திருக்கு. நீங்க என்ன காரணம் சொன்னாலும் சரி, நீங்க பண்ணதை நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். வீட்டுக்கே பெரிய மனுஷி நீங்க. நீங்க போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கலாமா? வாங்கடி வாங்க. ஒரு பெரிய மனுஷி எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கா. அவளை பத்தி வக்கனையா ஏதாவது பேசலான்னு நீங்க 2 பேரும் சோடி போட்டு வந்திருக்கீங்களோ? ஏண்டி ஒப்பாரி வச்ச அழுகையில உன் பாட்டுக்கு 250 பவுன் நகை போடுறேன்னு சொன்ன, அண்ணா நகர்ல வீடு வாங்கி தரேன்னு சொன்னேன்னு உன் பாட்டுக்கு அடிச்சு விடுற. நான் என்னைக்கடி உங்ககிட்ட அந்த மாதிரி சொன்னேன்? இல்லம்மா, நீ அப்படிதான் என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு. விளக்க மாத்து கட்ட. ஏய் அத்தை, நீ என்னடி 200 பவுன் நகையை எடுத்து நான் உன்கிட்ட குடுக்கறதா சொன்னதாவும், உன் மக பேர்ல ஏக்கர் கணக்குல நிலத்தை எழுதி வைக்கிறேன்னு சொன்னதாவும், அது இதுன்னு உன் பாட்டுக்கு நீ ஒரு ரீல் விட்டுக்கிட்டு இருக்க. என்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் நீ எடுத்துக்கன்னு நான் எப்படி சொன்னேன்? இவதான் செத்து போயிட்டாளே, இனி இவ கண்ணை திறக்க போறாளான்னு நினைச்சு உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்க. நான் பண்ணது பெரிய மனுஷத்தன்மை இல்லாம வேணா இருக்கலாம், ஆனா நீங்க 2 பேரும் பண்ணது சில்றத்தனண்டி, சில்றத்தனம். நான் சொல்லாத ஒரு விஷயத்த நான் செத்துட்டேன்னு நினைச்சு நீங்க சொன்னது உங்களுக்கு தாண்டி அசிங்கம். அத்தை விடுங்க. எனக்கு வேண்டாம் மகனா, இதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு? நீங்க முதல்ல சாப்பிடுங்க. எனக்கு ஒண்ணும் வேணா, நீ எடுத்துட்டு போயிடு. அம்மாச்சி, அத்தை கொஞ்சமாவது சாப்பிடுங்க. ஏன்டாங்கறல? மலரு பாரு மலரு. என்கிட்ட கொடுங்க. இந்தா. அம்மாச்சி, ஆ? இப்ப எதுக்கு நீங்க அடம் பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சாப்பிட்டு மாத்திரை போட வேண்டாமா? எனக்கு ஒண்ணும் வேணாம் போ. கம்மன் இருங்க.